வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மென் உமன் ரெண்டு பேருமே பொதுவா பண்ற தப்பு எதுனா இது ஃபர்ஸ்ட் என்னன்னா டவல் ரைல அதிகமா எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா அதிகமா ரப் பண்றது புல் பண்றது இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. பண்ண என்ன ஆகும்னா ஹேர்ல வந்து ஃபிரிக்ஷன் அதிகமாகும், இதனால பிரேக்கேஜ் வந்து அதிகமாகும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சாஃப்டான மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சு எக்ஸஸ் வாட்டரை நீங்க ஸ்கியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா கூட ஒரு பழைய டி-ஷர்ட்டை வச்சாச்சும் வந்து ஸ்கியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அது பண்றதுக்கு செகண்டா பண்ண தப்பு என்னன்னா கோமிங் வந்து மேல இருந்து கீழ பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா மேல இருந்து போயிட்டு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கீழ வந்து ஹேரை டீடாங்கிள் பண்ணிட்டு கீழ இருந்து மேல போயிட்டு பொறுமையா வந்து டீடாங்கிள் பண்ணணும். இது என்ன கோம் யூஸ் பண்ணனும்னா ஒயிட் டீத் கோம் இருக்கு. சோ வுடன் ஒயிட் டீத் கோம் நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் எதுக்குன்னா ஹேர்ல வந்து கண்டிஷனிங் டெபாசிட் பண்ணாதான் ஹேர் ரஃப்பாவோ ட்ரையாவோ ஃபிஸியாவோ ஆகுது. இது எப்படின்னா செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஹேருக்கு மாய்ஸ்சரைசர் தான் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஒரிஜினல் தண்ணி கிடைக்கும். சோ இப்போ நீங்க ஹீட் ஸ்டைலிங் யூஸ் பண்ற மாதிரி பிளான் இருந்தா கண்டிப்பா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஹீட் ஸ்டைலிங் ஆக்சஸரி யூஸ் பண்ணணும். அதே போல சன்லைட்ல வெளிய போற மாதிரி இருந்தா யூவி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் வெளிய போகணும். நிறைய பேர் பொதுவா பண்ற தப்பு என்னன்னா டவுல் ட்ரை மட்டும் பண்ணிட்டு அப்படியே வெட்டாரோட வெளிய போகும். இதனால என்ன நடக்கும்னா ஹேரோட சர்ஃபேஸ் வந்து கியூட்டிகல் இருக்கும். கியூட்டிகல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும், ஓபன்லியா இருக்கும். சோ இதனால ஹியூமிடிட்டி அஃபெக்ட் பண்ணும், ஹேர் வந்து ஃபிஸியா ட்ரை ஆயிடும். ஆனா ஃபினிஷிங்ல ஒரு ஆன்டி ஃபிஸ் சீரம் அப்ளை பண்ணினா பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு அப்புறம் எப்ப ஹேர் வாஷ் பண்ணாலும் நான் சொன்ன சிம்பிள் டிப் யூஸ்